No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முதல்ல அந்த செட்டை வந்து காட்டுறாரு. இங்கே பாருங்க பைப் இருக்கு, இங்கே பாருங்க லைட் இருக்கு, இங்கே பாருங்க பாம்பு வடிவத்தில் வந்து டேப் வச்சிருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமாக, அதுவே நமக்கு வந்து இன்னையா ஓப்பனிங்லேயே கிரிஞ்சா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் ஏதோ கண்டென்ட் கொடுப்பாப்புல, பிக் பாஸ்க்கு ஒரு காமெடி கண்டென்ட் கொடுப்பாப்புல, உள்ள இருக்கட்டும்னு பார்த்தா வந்து அத்தனையுமே கண்டென்ட்டாக தான் இருக்கு. உள்ள எங்கே பிடிச்சாங்க இதில் எல்லாம் இன்ஸ்டா பிரபலம், இன்ஸ்டா வைரல், இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய கூத்துக்களாக இருக்கிற மாதிரி ஆட்கள் தான் பிடிச்சிருக்காங்க. அது அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப அப்படி தான் ஆட்கள் தான் இருந்தாங்க. அது அப்படியே கழுது தெரிஞ்சு கட்டு இருந்து ஆனது மாதிரி இன்றைக்கி வந்து இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ்லாம் வந்து உள்ள ஆரம்பிச்சு அது வேறு மாதிரி போயிடுச்சு. கமல்ஹாசன் நடத்தியிருந்தார், கமல்ஹாசன் போயிட்டார். அப்படியே தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பிக் பாஸில் ஒரு எஸ்ஸை காணும். எல்லாருமே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. யதார்த்தத்தை மீறி தான் இருக்குது. இப்போ நிகழ்ச்சி நடக்கிறப்ப ஒரு யதார்த்தம், பிரவீன் காந்தியுமே உள்ளே போனவொடனே அவரும் பெர்ஃபார்மன்ஸில் இறங்கிட்டார். எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. விஜய் சேதுபதி அதை விட ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஆட்கள், இன்ஸ்டாவில் பிரபலியமான ஆட்கள், அதுதான் உலகம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சர்ச்சைக்குரிய நபராக இருந்தால் போதும். திவாகர் அவரே கொண்டு உள்ளே வச்சுருக்காங்க. அவர் வந்து முழுக்க ஃபுல் நெகட்டிவ் தான் பார்ட்டி. இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சு இவங்க என்ன கொடுக்க போகிறாங்க, இது ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குங்கிறது தான் பெரும்பாலானவருடைய கருத்தாக இருக்குது. இவரை வந்து வெளியே வெறுக்கிற நிறைய பேர் உருவாயிட்டாங்க. ரிப்போர்ட்லாம் அடிக்கிறாங்க. அவர் எவிக்ட் ஆகிட்டாருன்னா ஓட்டெலாம் வாங்குவாரா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 நாள், ஏன்னா அவர்கிட்ட கண்டென்ட் கொடுக்குறதுக்கு உள்ள ஆளே இல்லை. அதனால அவங்கள கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி ஃபுல் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. இல்லை, இப்போ வந்து கண்டஸ்டண்ட்டில் ஸ்ட்ராங்கான யாரையுமே சொல்ல முடியல. யாரும் ஒரு ஃபேமிலியரான ஆளாக இல்லை. கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தான் இப்போ கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்கன்னா கண்டென்ட்டே கிடையாது. அவங்களாம் நார்மலான ஒரு ஆர்டிஸ்ட் தான், டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டு, ஒன்றொருத்தவங்க இதாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸில் வந்து வாழ்க்கை வந்து இப்போ அடுத்த கட்டமாக பிரகாசம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது கனவு இருந்துச்சு, கனவு வாங்குற மாதிரி தான். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு வாரம் 10 நாளாவே வந்து இந்த கரூர் சம்பவத்தை பற்றி மக்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. வேறு எதுவுமே அதிகமாக பேசலை. இதுக்கு நடுவில் ரிலீஸ் ஆன படங்கள் பற்றி கூட பெரிய அளவில் யாருமே பேசலை. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி நேற்று பிக் பாஸ் ஆரம்பிச்சிருக்கு. சமூக வலைதளம் முழுக்க அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை யார் யார் கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க, எப்படி பிக் பாஸ் இருக்க போகுது, இவங்களோட என்ட்ரியே வந்து பயங்கர அதிரடியாக இருந்துச்சுல, அதெல்லாம் குறித்து பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இன்ட்ரோ பார்த்தீங்களா? பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யார் யாருன்னு நீங்கள் ஓப்பனிங் கொடுத்த மாதிரி தான் தமிழ்நாடே ஒரு பெரிய சோகத்தில் இருந்துச்சு. ஒரு 10 நாளாக வந்து ஒரு பெரும் துயரம். 41 பேர் கண்டுக்கல, யாரும் கண்டுக்கல. பெருசாக எந்த செய்தியும் மக்கள் மத்தியில் ஒரு பெருசாக ஒட்டலை. நம்மளும் எதுவும் பேசலாதே, தொடர்ந்து பேசி. ஆமாம், அப்படியே கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகணும் இல்லையா? அப்படின்றப்ப நேற்று வந்தாங்க ஒரு கும்பல். திடீர்னு யாரா நீங்கள், எங்கே இருந்தா வர்றீங்க, உங்களை எங்கடா பிடிச்சாங்கிற மாதிரி. பிக் பாஸ் சீசன் 9 பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கமல்ஹாசன் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு இப்போ கொஞ்ச நாள் சிம்பு பண்ணார். சிம்பு இடையில கொஞ்ச நாள் பண்ணார். அப்புறம் விஜய் சேதுபதி பண்ணார். போன சீசனில் விஜய் சேதுபதி பண்ணார். விஜய் சேதுபதி கமல்ஹாசனோட நமக்கு யாரையும் கம்பேர் பண்ணி பார்க்க மட்டும் நமக்கு ஒட்டவும் மாட்டேங்குது. ஏன்னா அவர் பண்ணுற இடத்துல, அவர் இருக்கிற இடத்துல யாரும் நமக்கு வந்து பெருசாக தோணலை. போன முறையை காட்டிலே விஜய் சேதுபதி ரொம்ப கொஞ்சம் கிரிஞ்சியாக தான் பண்ணுறாரு. இந்த முறை கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. அது வேணா அதை பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த செட்டை வந்து காட்டுறாரு. இங்கே பாருங்க பைப் இருக்குது, இங்கே பாருங்க லைட் இருக்குது, இங்கே பாருங்க பாம்பு வடிவத்தில் வந்து டேப் வச்சுருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமாக. கமலா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கதை சொல்லியிருப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 1987 அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பார். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து மீண்டும் கோயிலா படத்தில் நடிக்கிறப்ப அப்படின்னு ஒரு பேசியிருப்பார். அது ஒரு நம்ம கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்க பைப்பை பாருங்க, லைட் இது ஆகி லைட் இங்கே பாருங்க பைப்புன்றாப்புல விஜய் சேதுபதி. அதுவே நமக்கு வந்து இன்னையா ஓப்பனிங்லேயே கிரிஞ்சா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முதல் கண்டஸ்டன்ட் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 9 ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னாங்க. யாரோ முக்கியமான பெரிய ஆளை கூட்டுறேன். பார்த்தா நம்ம பிரபல டாக்டர் பிபிடி திவாகர். நீ இங்கேயே வந்து அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி, பிபிடி திவாகர், சரி ஏதோ அவர் ஏதோ கண்டென்ட் கொடுப்பாப்புல, பிக் பாஸ்க்கு ஒரு காமெடி கண்டென்ட் கொடுப்பாப்புல, உள்ளே இருக்கட்டும்னு பார்த்தா வந்து அத்தனையுமே கண்டென்ட்டாக தான் இருக்குது. உள்ள எங்கே பிடிச்சாங்க இதில் எல்லாம் இன்ஸ்டா பிரபலம், இன்ஸ்டா வைரல், இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய கூத்துக்களாக இருக்கிற மாதிரி ஆட்கள் தான் பிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி சார் வந்திருக்காரு. அவர் பிரபலமான ஆள். அவரும் பிரபலமாக, அவரும் கான்ட்ரவர்சியான ஆள் தான். அவர் ஒரு பிரபலமான டேரக்டர். ஒரு காலத்தில் நாச்சகன் படம் மாதிரி எடுத்தார், ஜோடிலாம் படம் எடுத்தார். அவர் படத்தில் தான் நரம்பெல்லாம் முறுக்கும் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர். அவரையும் கடைசியில் கொண்டு வந்து இவங்களோட சேர்த்து விட்டாங்க. அவர் வந்து நிற்கிறாப்புல. அவர் இது எப்படி ஆள் பாருங்க, நம்ம டாக்டர் வாட்டர்மலான்னு, அப்புறம் இவர் பிரவீன் காந்தி, இவங்க போயிட்டே இருக்கப்போ ஒரு மிடியில் பார்த்தோம்னா அகோரி ஒருத்தர் கொண்டு வந்து வர்றாங்க உள்ள, கலையரசன்.
அப்புறம் பார்த்தா சோசியல் மீடியா அப்புறம் அகோரியும் பிரவீன் காந்தி ஒரே ரூமில் தான் இருக்காங்க. காலையில் யார் உயிரோடு இருக்க போறா அப்படின்ற மீம்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆகா நல்ல கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு சில பேரை கூப்பிட்றாங்க. அது அந்த கானா வினோத் அவரெல்லாம் ஒரு நிறைய ஓரளவுக்கு பாடக்கூடிய நபர். மற்றபடி யாருக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். அவங்க டிவி ப்ராடக்ட் இருக்காங்களே சார், சபரி, கனி, விஜய் பாரு கூட அவங்களதுல ஷோ. ஆமாம்மா, எல்லாமே அவங்க அந்த சீரியல் நடிக்கிறவங்க, ஆங்கரிங் பண்ணவங்க. விஜய் பாரு வந்து வேற ஒரு யூடியூப் சேனல் வந்தவங்க. ஆமாம், பாரு நமக்கு தெரிஞ்ச முடியாது. பார்வதி விஜய் பாரு சார், அப்படி சொல்ல சார். விஜய் பார்வதி தானே அது பேரு. இல்ல அவங்களுடைய செல்லம்மா என்ன விஜய் பாரு. நான் செல்லமா சொல்ல, என்னைய கோத்து விட்டாதீங்க. அவங்களுடைய ஸ்டேஜ் நேம் வந்து விஜய் பாரு, அவங்க வச்சுக்கிட்ட பேரு பார்வதி. சரி, பார்வதி, விஜய் பார்வதி. அப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாம் மற்ற ஆட்கள்லாம் கூப்பிட்டுதாங்க. யாருன்னே தெரியல, யாரா இது. அதாவது இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்டே என்னன்னா, இது ஆக்சுவலா இங்கிலாந்துல ஒரு டிவி ஷோ. அது அங்க இருந்து காப்பி வாங்கி அடிச்சு தான் பண்றாங்க. பிக் பிரதர். அதுல எப்படின்னா ஷில்பா ஷெட்டி தமிழ்நாடு இந்தியன்ல இருந்து போய் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து ரேசிசம் பார்க்குறாங்கன்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கு பிறகு தான் அப்படி ஒரு ஷோ இருக்கு. அதில் வந்து ஒரு 100 நாளாக ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருப்பாங்க செலிபிரிட்டியை. அவங்க சாப்பிட்றது தூங்குறது இங்கே தான் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட். அதாவது என்னன்னா, பிரபலியமானவர்களின் ஒரு நாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய கான்செப்ட். இவங்க பூரா பிரபலியமானவங்களா சார்? வாட்டர்மெலன் வந்து நம்ம சேனல் இன்டர்வியூ இருக்கு. நான் 3.5 லட்சம் வியூஸ் போயிருக்காரு சார். நான் தான் எடுத்தேன். இது மாதிரி வில்லங்கமான ஆளை பூரா வாட்டர்மெலன். அதாவது செலிபிரிட்டிஸ்ன்னு யார் இருக்கா? ஒரு சினிமா செலிபிரிட்டிஸ், ஒரு பொலிட்டிக்கல் செலிபிரிட்டிஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிஸு, பெரிய ஆட்கள். அதான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப அப்படி தான் ஆட்கள் தான் இருந்தாங்க. அது அப்படியே கழுது தெரிஞ்சு கட்டு இருந்து ஆனது மாதிரி இன்றைக்கி வந்து இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ்லாம் வந்து உள்ள ஆரம்பிச்சு அது வேறு மாதிரி போயிடுச்சு. கமல்ஹாசன் நடத்தி இருந்தார், கமல்ஹாசன் போயிட்டார். அப்படியே தேஞ்சு இன்றைக்கி வந்து பிக் பாஸில் ஒரு எஸ்ஸை காணும். அப்படி அந்த மாதிரி தான். இப்போ கடையில் ஒரு புது கடையில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த போர்டில் வந்து கொஞ்ச நாள் ஆனே ஒரு எழுத்து போயிடும். இந்த லைட் வரதுல மின்னிட்டே இருக்கும். அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி பிக் பாஸ் இருக்குது. கூட உள்ளே போன கண்டஸ்டன்ட் யாரும் பெருசாக இல்லை. அப்படிங்கும்போது முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கம் போல் வந்து உள்ளே போனோடனே அவர் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு போல். உடனே 2-3 நாள் துரத்தி விட்டுருவாங்களா என்னங்கிறது கூட தெரியல. எல்லாரும் தான் எழுதிட்டு இருக்காங்க. 2 நாள் தாங்க வேண்டாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் பந்தயம் கட்டிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது பார்ப்போம். சார், இவங்க வந்து வியன்னான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சோஷியல் மீடியா வழக்கம் போல் எல்லார் மேலேயும் வன்மத்தை கொட்டுற மாதிரி இவங்க வந்து இந்த ஹாசினி மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களே. பார்த்தீங்க, அவங்க மட்டுமா நடிக்கிறாங்க? எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் கொட்டுறாங்க உள்ள. எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது. நம்ம தெளிஞ்சிட்டாங்களோ? எல்லாம் தெளிஞ்சிட்டாங்க. அது இந்த பிக் பாஸு, சூப்பர் சிங்கரு, விஜய் டிவியில் பண்ணுற ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சோகக்கதை இருந்தால் தான் உங்களை சேர்ப்பாங்க அந்த சேனலுக்குள்ளேயே. இல்லாட்டி இவங்கள கதை உருவாக்குவாங்க போல். வர்றேன் பூரா காசு சொல்கிறேன். எனக்கு வந்து சின்ன வயசில் எனக்கு பேசவே தெரியாது. எத்தனை வயசுலமா? 1 வயசுல. 6 மணியான எங்கள் ஊரில் இருட்டாயிரும் சார் அப்படிங்கிற. எங்கள் பாட்டி செத்து போச்சு. எப்போ? அது 40 வருஷத்துக்கு முன்னாடி சார். இப்படி கதையெல்லாம் சொல்லி அழுகாட்டி நம்ம கண்ணில் வந்து குச்சி வச்சு குத்திடுவாங்க போல். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கதை, அதுக்கு ஒரு ஏவி அப்படிலாம் போட்டு பண்ணுறாங்க. எல்லாருமே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. யதார்த்தத்தை மீறி தான் இருக்குது. இப்போ நிகழ்ச்சி நடக்கிறப்ப ஒரு யதார்த்தம். பிரவீன் காந்தியுமே உள்ளே போனோடனே அவரும் பெர்ஃபார்மன்ஸில் இறங்கிட்டார். ஹலோ வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கல்யாணம் வீட்டில் நிற்கிறாங்க எல்லாரும். பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே கேட்டவங்க வர்றாரு, இவர் இங்கே இருந்து போகிறாரு. ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாரு. எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. விஜய் சேதுபதி அதை விட ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணுறாரு. ஓகே சார். சார், நம்ம இப்போ ஒரு சில பேருடைய பேரை குறிப்பிட்டு பேசிட்டோம். அதை தாண்டி வந்து அப்சரா, எஃப்ஜேன்னு ஒருத்தர், நந்தினி, இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அண்டு ரம்யா ஜோன் சொல்லி ஒரு கலைஞர், அவங்களும் இருக்காங்க. பெருசாக ஷைனே பண்ணாத மாதிரி இருக்கே, பேரே வரமாட்டேங்குது. இல்லை, யாருக்குமே தெரியல. நேற்று நிறைய சோஷியல் மீடியாவில் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்து போட்டுருக்காங்க. கூகுளில் தெரினா கூட ஆள் தெரியலையாடா, எப்படா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நான் தான் போட்டு தான் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம்லாம் பிடிச்சிருக்காங்க. நம்மளும் இன்ஸ்டா பிரபலமான வந்து நம்மளும் கூப்பிடுவாங்க போல் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஆட்கள், இன்ஸ்டாவில் பிரபலியமான ஆட்கள், அதுதான் உலகம் நினச்சிட்டு இருக்காங்க போல். அதை தாண்டி எவ்வளோ செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, எவ்வளோ சாதனை பண்ணவர்கள் இருக்காங்க. அந்த 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 ஹவுஸ்லேருந்து ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய இன்றைக்கி பார்க்குறாங்க. இப்போ அதுக்குள்ளே இன்ஃபர்மேட்டிவாக ஏதாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு சர்ச்சைக்குரிய நபராக இருந்தால் போதும். கலையரசனை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல டான்ஸரு, ஒரு சிங்கரு. திடீர்னு பார்த்தா அவர் வந்து அகோரியா மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் ஒய்ஃபுக்கு அவருக்கு சண்டை போட்டாங்க, தனியாக போயிருக்காருன்னு பல சர்ச்சைகளை ஒரு 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 நெகட்டிவ் பப்ளிசிட்டியிலே இருந்த நபர் அவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படின்னா அவர் எப்படின்னா ஒரு பெரிய டேரக்டராக இருந்தார். இப்போ சமீப காலமாக டிபேட்டுகள்லாம் அவர் பேசுகிறது பெரிய வைரலாக போகுது. அப்புறம் அவர் ஒரு சர்ச்சைக்குரிய நபராக இருக்கிறாரு, அவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர், அவரே கொண்டு உள்ளே வச்சுருக்காங்க. அவர் வந்து முழுக்க ஃபுல் நெகட்டிவ் தான் பார்ட்டி. இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சு இவங்க என்ன கொடுக்க போகிறாங்க,
இது ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குங்கிறது தான் பெரும்பாலானவருடைய கருத்தாக இருக்குது. ஓகே சார், பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி டிபேட்டில் வந்து திரு பிரவீன் காந்தி பேசுவார். அவர் பேசுகிறதுல டிபேட்டில் மற்றவங்க தான் டென்ஷன் ஆவாங்க. ஆனால் அவரே உள்ளே வந்தோடனே திவாகர் வந்து டென்ஷன் ஆகி குட் ஓகே ஓகே ஓகேன்னு இவர் கழட்டி விட்டு போயிட்டாரு. பார்த்தீங்களா? அது ஓப்பனிங்லேயே பார்க்கல நீங்கள்? உள்ள சார் நான் வந்து அதான் சொல்கிறேன். நான் ஒரு சின்ன ஆசை சார். என்ன ஆசை? நடிச்சு காட்டுறேன் சார். விஜய் சேதுபதி ஒரு சீன் நடிச்சு காட்டுறேன் சார். நீ நடிச்சதான் போதும், நீ போயிட்டு முதல்ல உள்ள பற்றி விட்டாப்புல. அப்போ விஜய் சேதுபதி இவரை பற்றி எல்லாமே தெரிஞ்ச நபராக இருந்திருக்காரு. விட்டோம்னா நம்மளை கொண்டுருவேன் கொஞ்ச நேரத்தில். இல்லை சார், அது ஒரு ரீசன் இருக்கு. அவர் வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்கல திவாகர். அது காரணமே என்னன்னா, ஒரு வாட்டி சசிகுமார் சார் வந்து நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, தொழிலை விட்டுறாதீங்கன்னு மேம்போக்கா சொன்னார். அது மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுன்னு ஒரு கட் பண்ணி. இல்லை ஓப்பனிங்லேயே வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்து விட்டோம்னா சிவாஜியை காட்டுவாப்புல, 10 ரஜினியை காமிச்சு கொண்டுருவேன். இங்கே வேணாம் அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறாப்புல, நீங்கள் 100வது நாள் அன்றைக்கி வர அன்றைக்கி வாங்க, 100வது நாள் வர அன்றைக்கி நீங்கள் 100 நாள் தாங்குறீங்களா இல்லை இருக்கிறீங்களான்னு பார்ப்போம், உனக்கு ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன், உள்ளே போயிட்டு வா, வந்த பிறகு நடிச்சுக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாப்பு. நான் நினச்சேன் சார் எனக்கு எனக்கு ஒரு ஆசை சார், எனக்கு ஒரு ஆசைமா அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லிடுவாப்புல போல. எனக்கு ஒரு ஆசைமா, உங்கள்கிட்ட ஒரு முத்தம் கொடுத்துட்றேம்மா அப்படின்னு கேட்டிருப்பான் போல நினச்சேன். கடைசியில் பார்த்தா உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாப்புல. நல்ல வேலைக்கு நம்ம இதெல்லாம் பார்க்குறத வெளியில் இல்லை நம்ம மனுஷன். இந்த நாளைக்கு காலையில் அவருடைய இன்ஸ்டாக்குள்ள பார்த்தீங்களாமா, என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்களாமா, இதை சரியாமா அப்படின்னு நாளைக்கு வீடியோ போட்டுருவாப்புல. ஒருவேளை வந்த பிறகு பார்த்தா அப்படின்னா அவர் வீடியோ போடுவார்னு நினைக்கிறேன். இல்லை சார், அவர் வீடியோ போடுறதுக்கு வந்து இப்போ அவரால் முடியலன்னா அவர் கையில் எதுவும் ப்ராப்ளமா? அவருடைய ஐடி ரிப்போர்ட் விரல் எதுவும் ப்ராப்ளமா? ஐடி ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க சார். அப்படியா? ஆமாம். நாட்டில் எவ்வளோ பெரிய முக்கியமான பார்த்தீங்களா, அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி ரிப்போர்ட் அடிச்சு திரும்ப ஒன்று கிரியேட் பண்ணி திரும்ப அதே ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய சோகம் பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய, இதெல்லாம் யாருக்கும் நடக்குமாம்மா? இதெல்லாம் யாருக்கும் நடக்குமா? அவர் இப்போ அதான் சொன்னார் அவர் ஆக்சுவலாக. சரி, இப்போது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பொதுவாக உள்ள அவங்க என்ன பண்ணாங்களோ வெளியே எப்படி இருந்தாங்கன்றத தாண்டி மக்கள் சப்போர்ட்னு ஒரு கட்டத்தில் தேவைப்படும். யாருக்கு எவ்வளோ ஓட் போடுறீங்க, ஓட்டு அதிகமாக தான் உள்ளே இருப்பாங்கன்ட்டு. இவரை வந்து வெளியே வெறுக்கிற நிறைய பேர் உருவாயிட்டாங்க. அதனால ரிப்போர்ட்லாம் அடிக்கிறாங்க. அவர் எவிக்ட் ஆகிட்டாருன்னா ஓட்டெலாம் வாங்குவாரா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 நாள், ஏன்னா அவர் விட்டு கண்டென்ட் கொடுக்குறதுக்கு உள்ள ஆளே இல்லை. அதனால் அவங்கள கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி ஃபுல் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்னா பெருசாக வந்து இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி கண்டென்ட் கொடுக்குறதுக்கு ஆளே இல்லை. பிரவீன் காந்தி ஓரளவுக்கு அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போக மாட்டாப்புல. அது வந்து நம்ம டீசெண்டாக அவர் திவாகர் மாதிரி இருந்தால் கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே போக மாட்டாப்புல. அதனால் அவரை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களுமே அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. வெளியே அனுப்பிச்சு விட்டோன்னா இந்த பிக் பாஸே பார்க்க முடியாது, வேறு யாருமே தெரியல அப்படிங்கிறனால கொஞ்ச நாளைக்கு வண்டி ஓடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே சார். அதே மாதிரி இவர் போன உடனே எல்லார்ட்டையுமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 24/7 லைவ் ஒன்று போதில்லை சார், அதில் பார்த்தா எல்லாரு கூடயுமே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் சார் இவர். இல்லை, அப்படி சொன்னால் தான் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ண ஆரம்பத்துலேருந்து நெகட்டிவாகவே பேசி, நெகட்டிவாகி வாழ்ந்து, நெகட்டிவாகி தூங்கி வந்து வீட்டில் மட்டும் நெகட்டிவ் பேட்டரி மட்டும் தான் வச்சுருக்காப்பியா. அப்படி ஒரு நெகட்டிவாகவே இருக்கக்கூடிய அதனால் என்னென்னா அப்படி ஏதாவது பண்ணால் தான் ஒரு அட்டென்ஷன் நம்ம மேலே ஒட்டுமொத்தமாக. அது ஒரு சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எங்கே போனாலுமே தன்னை வந்து தனியாக தெரியணும். கூட்டத்தில் பார்த்தோன்னா சவுத் சைடில் சில ஊர்கள் இருக்குது. அந்த ஊரில் கல்யாணத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், சண்டை போடாமல் கல்யாணம் நடந்துச்சுன்னா அவங்க வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்காது, ஜீரணமாகாது. வேணும் கல்யாணத்தில் வேணால் மாமன் மச்சன் சண்டை போடணும், மாமன் கூட சண்டை போடணும், மச்சனை கூட சண்டை போடணும். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணத்தெலாம் பார்த்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி வண்டியில் ஏற்றிருக்காங்க. முன்னாடி ஒரு சீட் இருக்குது. மூத்த அக்கா வீட்டுக்காரருக்கு வந்து முன்னாடி இடம் கொடுக்கலையா, கோச்சிட்டு போயிட்டாப்புல. பெரிய தாராரையும் கல்யாணம் மதிக்கலன்ட்டு போயிட்டாப்புல. நான் வந்து என்னைய எப்படி பின்னாடி ஏற்றாவே, பொண்ணு மாப்பிள்ளை இருக்கியா பின்னாடி, உனைய எப்படி அப்படின்னா உட்கார வைப்பாங்க அப்படின்னு கேட்டு உட்கார வைக்கணும். இது மாதிரி 4 வீட்டில் மூத்தவன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஆட்கள் ஊரில் 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரில் ஒருத்தர் தான், 10ல் ஒருவன் தான் இந்த பிபிடி திவாகர். எளிய மக்களை ரெப்ரசென்ட் பண்ண, எளிய மக்கள். இது வந்து வலிய மக்கள். இதெல்லாம் வலிய மக்களுடைய இது மாதிரி குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்பினுடைய ஆளாக தான் இருக்காப்புல. எங்கே போனாலுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் ராக்கெட்டில் விளையாட்டுக்கு இதுக்கு அமிச்சுட்டா கூட, சந்திரகாத்துக்கு அமிச்சுட்டா கூட அங்கேயும் கூட தலைகீழாகத்தான் தொங்குவேன். ஏலியன்ஸ் கூட தான் சண்டை போட்டு இருப்பாப்புல. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இது வந்து ஊருக்கு இருக்காப்புல. அதுவும் வந்து ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க சேட்டை தான் அது. அதாவது தாங்க வரானுங்கிறது பொறுத்து பார்ப்போம். ஓகே சார். விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சில பேர் எப்பயுமே இருப்பாங்க, அல்லது அங்கே பிரபலமானவங்களும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இந்த சீசன்லையும் சிலர் இருக்காங்க. அவங்க இல்லை மற்ற கண்டஸ்டன்ட்ஸில் யார் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இப்போதைக்கு தெரியுறாங்க சார்? இல்லை, இப்போ வந்து கண்டஸ்டண்ட்டில் ஸ்ட்ராங்கான யாரையுமே சொல்ல முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. யாரும் ஒரு ஃபெமிலியரான ஆளாக இல்லை. கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் தான் இப்போ கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா கண்டென்ட்டே கிடையாது. அவங்களாம் நார்மலான ஒரு ஆர்டிஸ்ட் தான், டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டு. இன்னொருத்தவங்க இதாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் போல்டான. ஆனால் அவங்க போல்டு நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்லிக்கிறாங்க நான் போல்டான ஆள் அப்படின்னு. அதனால் அவங்களும் சொல்லுவாங்க. அவங்களும் கான்ட்ரவர்சி அதாவது பேசக்கூடிய நபர் தான், ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்க தான். எனக்கு தெரிஞ்ச 3வது நபராக பிபிடி திவாகர் அண்டு பிரவீன் காந்தி அண்ட் பார்வதி, இந்த 3 பேர் காம்பினேஷன் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே சார். ஏற்கனவே வந்து டைரக்டர் சேரன் உள்ள வந்திருந்தார், வையாபுரி வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க வயதை ஒத்த நபர் தான் நம்மளுடைய பிரவீன் காந்தி அவர்களும். பட் அவங்க அழுகிற ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவர் அந்த கட்டத்துக்கு போவாரா? இல்லை, இவர் சண்டை போடுவார்னு நினைக்கிறேன். இவர் மற்றவங்களை அழுக வைப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து அழுகிற மாதிரி யாரும் ஆள் கிடையாது. நீங்கள் டிபேட் பண்ணியிருப்பீங்களா அவர் கூட? நான் நேரடியாக ஒரு டிபேட்டும் கூட ஒர்க் பண்ணதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன் மற்ற ஆட்கள் கூட. அதனால் வந்து இவருடைய சத்தம் தான் மேலோங்கி இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த பிக் பாஸில் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. இவர் அழுவாராங்கிறது தெரியல, இவர் அழுக வைப்பாருங்கிற மட்டும் ஒரு நம்பிக்கை இருக்குது. பிக் பாஸ் வந்த உடனே பரபரப்பாக பேசுகிறாங்க சார் எல்லாரும். ஆனால் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து இப்போ எடுத்தால் அப்படியே ஒரு மின்னி மறையக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி அந்த ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஆளே காண மாட்டேது சார் பெருசாக. இல்லை, பிக் பாஸில் வந்து ஒரு பெரிய கண்டஸ்டண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதை நோக்கி தான் பலரும் வர்றாங்க. அவங்க என்ன கேட்டகரியில் அவங்களாம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பிக் பாஸில் வந்து வாழ்க்கை வந்து இப்போ அடுத்த கட்டமாக பிரகாசம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது கனவு இருந்துச்சு, கனவு வாங்குற மாதிரி தான். சரி, ஏன்னா இதில் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் அவங்க சீரியல் ஷெடியூலை விட்டுட்டு வந்திருக்காங்க உள்ள. ஆமாம், இப்போ கரண்டில் போயிட்டு இருக்க சீரியலை விட்டு வந்திருக்காங்க. கமருதீன் அவர்லாம் அவர் பீக்கில் போயிட்டு இருக்க சீரியலுடைய டெய்லர் வேறு, அவர் வேலையில் விட்டு டைமில் டெய்லர் வேலையை விட்டு வேறு வந்திருக்காப்புல உள்ள. என்ன செய்ய போகிறான்னு தெரியல. இப்போ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த சீரியலில் பண்ணவங்களாம் எல்லாமே இங்கே ஆள் இல்லாமல் இவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களோ, வேறு யார் வர்றதுக்கு எனக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்ட வரைக்கும் வேறு 2-3 பேரை பேசி வச்சுருந்தாங்க. கடைசி நேரத்தில் அவங்க வரல அப்படி அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் உள்ளே கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பெருசாக ஃபெமிலியரான ஃபேஸ் இல்லை யாரும் சார். ஆனால் நல்லா போயிட்டு இருக்கிற சீரியலில் ஒரு ஷெடியூல்லாம் மிஸ் பண்ணிட்டு வருது அப்படின்னா வர்றாங்க அப்படின்னா இவங்க வந்து பிக் பாஸ் தங்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்துரும் அப்படின்னு நம்புறாங்களா? அந்த நம்பிக்கை இன்னும் இருக்கா? கண்டிப்பாக சீசனுக்கு அதை நம்பி தானே வந்திருக்காங்க. இல்லை அவ்வளோ பெரிய இதை விட்டு டெய்லர் வேலையை விட்டு எப்படி வருவார்? பிஸியான டெய்லர் வேறு, தீபாவளி நேரம் வேறு, இப்போ தான் ஹோல்சேல் ஆர்டர் வேறு கிடச்சிருக்கு அவருக்கு. ஆமாம், அப்டேட்டில் இருக்கீங்களா? இதில் நான் எங்கே அப்டேட்டில் இருக்கேன் சொல்கிறாங்க எல்லாரும். பல்க் ஆர்டர் வேறு வந்திருக்கு. அப்புறம் கூட இருக்க அந்த நிவீன் மாமா இன்னொரு பையன்லாம் கூட சேர்ந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து அந்த வேலையை விட்டு இவ்வளோ இங்கே வந்திருக்காருன்னா இப்போ இங்கே அதை விட பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு வந்திருக்காப்புல. இது வந்து அந்த சீரியல் யூனிவர்ஸில் உண்மையாகவே வேறு அதை விட்டு அந்த நினச்சிக்க நடிகர் நடிக்கக்கூடிய சீரியல் உலகத்தில் டெய்லர் இப்போ தான் பெரிய ஆர்டர் வந்திருக்கு, விட்டுட்டீங்க வந்திருக்காரு. ஓகே, அதனால் என்னென்னா அதை விட பெட்டரானவன். ஏன்னா அது ஒரு சீரியல் வந்து குறிப்பிட்ட ஆள் தான். பிக் பாஸுங்கிறது பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில், அதனால நம்பி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார், அடுத்தடுத்து இது அடுத்த கட்டம் என்ன, நம்ம திவாகர் என்னென்ன சேட்டைகள் பண்ணுறதை பார்த்துட்டு பேசுவோம். நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.